இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்று பெந்தெகோஸ்தே ஞாயிறின் ஆரம்ப வசனம் ஏசாயா 48ஆம் அதிகாரம் வசனம் 20. பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். ஆராதனை முறைமை திரையில் காணும்படி, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திரையில் காணும்படி இந்த ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். இந்த வேளையிலே நாம் உன்னத துதி பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. இந்த வேளையில் நம் அனைவரும் சுருக்க ஜெபத்தை சேர்ந்து வாசிப்போமாக. தேவனே, இந்த நேரத்தில் உமது பரிசுத்த ஆவியின் ஒளியை உமது விசுவாசிகளுக்கு அனுப்பி அவர்களுடைய இருதயங்களுக்கு அறிவுரை புகட்டினீர். அதே பரிசுத்த ஆவியின் மூலம் நாங்கள் எல்லாவற்றிலும் சரியான தீர்ப்பை பெறவும் அவர் அருளும் பரிசுத்த ஆறுதலில் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கவும் அருள் புரியும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உள்ளங்களால் இதை அருள்வீராக. அவரே உம்முடன் ஒன்றாக வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். அதே ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே தேவனாக இப்போதும் என்றும் என்றென்றும் இருக்கிறார். சபையார் அமர்வோம். இந்த வேளையில் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-21 முடிய பக்கம் 162. இன்று வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-21 முடிய பக்கம் 162. பெந்தெகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சதித்தியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும் அக்கினியுமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசங்களிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியிலே கலக்கமடைந்தார்கள். எல்லாருக்கும் பிரமித்து ஆசாரியர்களாய்ப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயரா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜெப பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேத்தரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியாவும் யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பலபிலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் கிரேனே பட்டத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியர்களும் யூதரும் யூத மார்க்க தலைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாருக்கும் பிரமித்து சந்தேகப்பட்டு எதென்மாய் முடியுமோ என்று ஒருவரையொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர் மதுபானத்தில் நிறைந்திருந்தார்கள் எல்லாம் பரிசுத்த சம்பவமானார்கள். அப்பொழுது பேதுரு 17 ரோடுங்கள் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களான என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியான யோவேலில் உரைக்கப்பட்டிருக்கிறே, இது நடக்கதென்றுகிறது. கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொன்னங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியங்கள் மேலும் என்னுடைய காரியங்கள் மேலும் அந்நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காட்சியாக அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகடனமுமான நான் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்கிறவனே அவர்கள் இரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் பாடம் சங்கீதம் 104 மாறி மாறி வாசிக்கப்படும். அதிலே கப்பல்கள் ஒன்றும் அதிலே விளையாடும் பதி நீர் உடாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. நீர் குடக்க அவிகள் வாங்கி கொள்ளும். நீர் உடைய கையை திறக்க அவிகள் நம்மையால் திருப்தி ஆகும். நீர் உடைய ஆவியை
அனுப்பும் பொது அவிகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் பொது ஆகுகிறீர். அவர் பூமியை நோக்கி பறக்க அது அற்றிடும். அவர் பர்வதங்களை தொண்ட அவிகள் பூங்கையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனித்தாய் இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பிதா குமாரன் பசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் கொரிந்தியர் 12 அதிகாரம் வசனம் 3, 13 இறுதி வரை. பக்கம் 238. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டின் பாடம் கொரிந்தியர் 12 அதிகாரம் வசனம் 3, 13 வரை இறுதி வரை. பக்கம் 239. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாதென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 13 வசனம். நாம் யுத்தராயினும் கிரோக்கிரா வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் எவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் ஒருவருக்கு ஆவியினாலே ஜனத்தை போதிக்கும் வசனமும் வெவ்வேறுவனுக்கு அந்த ஆவியானாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு ஒரு ஆவினாலேயே விசுவாசமும், வெவ்வேறுவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வெவ்வேறுவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வெவ்வேறுவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைதலும், வேறுவனுக்கு ஆவிகளை பகுத்தருளும், வெவ்வேறுவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வெவ்வேறுவனுக்கு பாஷைகளை வியாக்கியம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது.
இவைகளிலெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்முடைய யூதாயினும் கிரோக்கினும் அடிமைகளாயினும் சுயதினாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீக்கப்பட்டோம். இது கடவுளுடைய வசனம். வல்லமை
அற்புதங்களால் வந்திடுமே. அந்தகார சக்தியை அழித்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையே இந்த ஜெபிக்க அவர் தலையாட்டுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவார் கொண்டு மீட்பார். என் ஜீவனை நீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 ஆவியே,
நிரப்பிடுங்க என்னை. எல்லாரும் வாஞ்சியோட சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் எடுத்துக்கிட்ட நாவுகளை திறந்து கேட்போமா? ஆண்டவரே, உம்மை அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. ஆமென். தாகோடு தன் பாதத்தை என்னும் முத்தம் செய்வேன் வாஞ்சையே தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன் உந்தன் ஆவியின் அபிஷேகம்
வறண்ட நிலத்தை போல் நாங்கள் வந்திருப்போம் ஆண்டவரே. எங்க மத்தியில் ஆண்டவரே வேதனையோடு வந்திருப்போம், கண்ணீரோடு வந்திருப்போம், தேவைகளோடு வந்திருப்போம். அப்பா, நீ ஒருவரே மாற்றுகிற தேவனா இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். இந்த வரியில பாருமா, வறண்ட நிலம் போல் உன் சமூகத்தில் இருக்கும். கர்த்தாவே, இதை கனப்படுத்தும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் சொல்லியாண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்பிடும் உம் ஆவினாலே எங்களை நிரப்பிடும் அப்பா. அப்பா, உமக்கு உம் நாமத்துக்கு பிரகாசிக்கிற வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பெந்தெகோஸ்தே நாட்களில் ஆண்டவரே, நீர் உம் ஆவியை ஜனங்களுக்கு ஊற்றினீர். உம் ஆவியானவரை எங்களுக்கு தேற்றவராய் கொடுத்தீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக நேரத்தில் வழி தப்பி போகும்போது ஆண்டவரே, உம் ஆவியானவர் மூலியமாய் எங்களை தேற்றினீர். உம் ஆவியானவர் மூலியமாய் எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. மீண்டும் மகனாக எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. உம் பிள்ளைகளாய் எங்களை பேர் சுட்டீர் ஆண்டவரே. உமக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிடும் கர்த்தாவே. அப்பா, உமது வார்த்தை கேட்கும்போது, உமது தாசன் உமது வார்த்தையை பேசும்போது, உமது ஆவியினாலே வாசனை பரிசுத்தப்படுத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. அந்த வார்த்தை 30, 60, 100 எங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் பிறருக்கு ஒளியாயிருக்க, இந்த வட்டாரத்துக்கு ஒளியாயிருக்க எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது வார்த்தை கேட்கும் போது நீர் எங்களோடு பேசும் அப்பா. எங்க சிந்தை உம் சமூகத்தில் இருக்க எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே.
இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட சிந்தை உம் சமூகத்தில் இருக்க வேண்டும். உமது வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நீர் எங்களோடு இன்னைக்கு பேசணும். வறண்ட நிழல் போல இருக்கும் ஆண்டவரே. வந்திருக்கும் ஆண்டவரே. அப்பா, ஒரு வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுவது ஒரு குறைவே சொல்வது போராடுகிறது. நாங்கள் உமது வார்த்தையை தேடி வந்திருக்கும் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசும். அந்த வார்த்தைகளை விடுதலைப்படுத்த மாட்டவரே. அந்த வார்த்தைகளை ஸ்திரப்படுத்த மாட்டவரே. அந்த வார்த்தைகளை பலப்படுத்த மாட்டவரே. ஆவியானவரே, எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பரிசுத்த சுவிசேஷ பாகம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பரிசுத்த சுவிசேஷ பாகம் யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால காலம் வெயில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்த நாள் கதவுகளை பூட்டியிருக்கிறீர்கள். இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றால். அவர் அப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாகிவிலையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறதுகளோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அனைவரும் அமரவும். உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ் ஞாயிறின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓ மை காட், ஓ மை காட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகம் கடினமாக இருக்கிறது, சந்தோஷம் இல்லாதபடி தெரிகிறது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஓ மை காட், நோ சவுண்ட். ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஒரு பலத்தை கருத்துட்டு கொடுங்களேன். வேகமா கை தட்டுங்களேன், வேகமா கை தட்டுங்க. Praise the Lord. என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும்,
ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், இன்னைக்கு முக்கியமான ஒரு சிறப்பான நாள். நாற்பது நாட்களாக வனாந்தரத்தில் நம்ம யாருன்னு தேடிட்டு இருந்தோம், சரிங்களா? நம்ம யாருன்னு 40 நாள் தேடிக்கிட்டு இருந்த வேளையில் இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நமக்காக எல்லாவற்றையும் புதிதாகப்பட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் தெழுந்த நாளிலிருந்து கிறிஸ்துவுக்கு நம்ம யாருன்னு தேடிட்டு போனோம். முதல் நம்ம யாரு தேடணும், அப்புறம் 7 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருன்னு நம்ம கடந்து போனோம். அந்த ஒவ்வொரு வாரம் உள்ள பாடம், வாசிப்பு, சுருக்க ஜெபம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் ஆண்டவர் 7 விதமான வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்தி வந்தார். இன்னைக்கு this is a beautiful day because today starts a new season. 7 வாரமா நான் இயேசுக்குள்ள யாரு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஒரு 24 வாரம் 24 weeks you are going to go in a new journey. இன்னொரு தேடுதலை நீங்க தேடி போறீங்க. முதலாவதாக நம்மளை சரிப்படுத்தணும், 40 நாள் நம்மளை சரிப்படுத்தணும். 2வது நாள் அது வந்த பிறகு 7 வாரத்துக்கு நம்மளை உறுதிப்படுத்தணும். சரிப்படுத்திட்டு உறுதிப்படுத்திட்டு இப்ப நிஜமான ஒரு போருக்கு நாம போறோம். we are going for a battle for this 24 weeks. இது எப்ப முடியுது தெரியுமா? இன்னைக்கு தேதி என்ன? 24ஆம் தேதி 5வது மாதம். இந்த நாள்ல உங்க பிரயாணம் தொடங்கி 30ஆம் தேதி 11வது மாசத்துல முடியுது. அதான் இந்த காலத்தோட பியூட்டி. ஸோ இந்த காலம், வாட் இஸ் திஸ் சீசன் டாக்ஸ் அபவுட் டு அஸ். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன பேச போறாரு? ஓகே மா, நெக்ஸ்ட் ஸ்லைட் மா. தெரியுதா? கேன் யூ ஆல் see clearly there? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, தெரியுதாங்க படத்துல? சரி, என்ன தெரியுது? நம்ம மைண்ட் கொஞ்சம் வேலை கொடுப்போமே. காலையிலே நம்ம உற்சாகமா இருக்கீங்களா, ஆரோக்கியமா இருக்க போது அவ்வளவு உற்சாகம் தெரியல, நம்ம மைண்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவோம். என்ன தெரியுது? மரம் தெரியுது. என்ன மாதிரி மரம்? இங்கயா சவுண்ட் வருது, ஆளை காணோம். என்னையா? ஐயா உங்களுக்கு KFC நான் வாங்கி கொடுக்குறேன் இன்னைக்கு. வேகமானவர்லாம். வெரி குட், தேங்க்யூ பீட்டர். இது என்னைக்கும் மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில. as you begin this new season, always remember what God has promised to you. இன்னைக்கு சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நீங்க எப்படி வாழணும்னு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு. நான் இதுக்கு மேல பிரசங்கம் பண்ண தேவையில்லை, இது பீட்டர் பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. ஓகே, ஸோ யூ ஆல் கேன் see இந்த எவ்வளவு அழகா இருக்கோ இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கணும். Remember this always as you begin this new season. ஆண்டவர் இந்த 24 வாரம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு, என்ன அற்புதங்களை செய்ய போறாரு. what so this always remember. நீங்க எங்க மரத்தை பார்க்குறீங்களோ இந்த சீசன் உங்க மைண்டுக்கு வரணும். ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மா. உங்க வாழ்க்கை 1ஆம் சங்கீதம் 3வது வசனம். ஒரு நதி ஓரத்தில் பிளான்டட் மரம். அந்த மரம் எப்படின்னா காலம் பூரா கனி கொடுத்து, உங்க வாழ்க்கை நல்லா கேளுங்க, காலம் பூரா உங்க வாழ்க்கை கனி கொடுத்து உங்களோட இலை உதிராத படிக்கு, இலைனா வாட் எவர் ரிசோர்சஸ், நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை கடந்து போனாலும் எந்த விதமான ஆசீர்வாதம் தடங்கள் படாத படிக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது அனைத்தையும் வாய்க்கையாகும். அம்மா அது தமிழ்ல வாசிச்சிருங்கம்மா. அந்த வார்த்தை தமிழ், அந்த தமிழ்ல சொன்னாதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, உங்க வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு தன் காலத்தின் தன் கனியை தந்து, என்னைக்குமே நீங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான கருவியா இருந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். உங்களோட ஆசீர்வாதம் எதுவுமே துண்டிக்கப்படாமல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க என்ன வாழ்க்கையில செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இதுதான் இந்த 24 வாரத்துக்குள்ள உள்ள காரியம். உங்க வாழ்க்கையில இந்த மரம் இருந்துகிட்டே இருக்கணும்.
வீட்டுக்கு போங்க, ஒரு மரத்தை அப்படி ஒட்டி வச்சுங்க, மரத்தோட படத்தை வீட்டில் ஒட்டி வைங்க, காலையில் எழுந்திரிச்சு ஒரு மரத்தை பாருங்க, படுக்கும் போது மரத்தை பாருங்க, என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. தட் வில் மோட்டிவேட் யூ. ஓகே, இது முடிஞ்சு, பிரசங்கம் முடிஞ்சு, ஜெபம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ், அதாவது பெந்தகோஸ் சண்டே. இது வந்து ஒரு அற்புதமான நாள். அற்புதமான நாள் ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 பாடத்தை நீங்கள் வாசித்த போது அதில் இன்னைக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதம். இந்த நாளில் இருந்து தான் புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அடித்து சொல்லுவேன், இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை எல்லாமே புதுசாக போகுது. மா, யூ கோ டு த ஃபர்ஸ்ட் லைட்மா. ஃபர்ஸ்ட் லைட் போங்க. நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைட் மிஸ் பண்ணிட்டோமா? எஸ். இதுதான் இந்த 24 வாரத்தில் தேவன் கொடுத்த காரியம். who am I during the Lent season? When Easter, what am I in Christ? Now, the next 24 weeks, new life in Christ. My new life in Christ. இயேசுக்குள்ள என்னுடைய புதிய வாழ்க்கை. அப்போ இந்த புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எவ்வளோ அருமையாக இன்னைக்கு தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை, விஷயத்தை தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க, கற்றுக் கொடுக்க தேவன் இந்த நாளில் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ மே காட்ஸ் பிளெஸிங், மே த வேர்ட் ஆஃப் த லார்ட் பி வித் யூ. ஓகே, போங்கம்மா. இன்னைக்கு நம்மளுடைய அந்த சுருக்க ஜெபம் வாசிச்சிங்கன்னு சொன்னால் என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவரை நீங்கள் ஆவியை அனுப்பி எல்லோருடைய இருதயத்திலையும் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீங்க, பலப்படுத்தினீங்க. நம்மளோட ஜெபம் என்னன்னா, ரிமெம்பர் திஸ், இந்த வாரத்தில், இந்த 24 வாரத்தில் நீங்கள் கடந்து போகிற பாதையில் வாரத்தில் தேவன் என்ன குறித்து உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறான்னா, ஆண்டவரே எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக இருக்கும்படிக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை சந்தோஷமாக மகிழ்ந்து நான் களி கூறும்படியாக என்ன வழி நடத்துங்கன்னு நாள்லே நம்மளை பலப்படுத்துகிறோம். நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான முடிவா? அந்த முடிவு எடுத்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறீங்களா இல்லை வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நியூ லைஃப் இன் கிரைஸ்ட்னா இதான் இன்னைக்கு நம்ம ஜெபம். இதுக்கு மேலே இந்த வருஷ கடைசி முடிகிற வரைக்கும் நான் எதை குறித்து நான் எடுத்தாலும் என் ஆவியானவருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து சரியான முடிவு நான் எடுக்கும்படி என்னை வழி நடத்துங்கன்னு தான் இன்னைக்கு நீங்கள் வாசிக்கப்பட்ட சுருக்க ஜெபம். இதுதான் நம்ம தீம். அப்போ இதை குறித்து இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு? நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. சரி, இன்னைக்கு நீங்கள் வாசிச்ச சுவிசேஷ பாடம் 19 - 23, இந்த 2 வசனங்கள் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? இந்த உலகத்தில் நீங்க வந்தது எதுக்காக? இயேசு தன் சீஷர்கிட்ட என்ன சொல்றனா, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாருங்க, சமாதானம். எந்த காரியம் செஞ்சாலும் தயவு செய்து சமாதானமா இருங்க. நான் இயேசுக்குள்ள புது வாழ்க்கை, a new life in Christ begins with peace in my heart. இந்த சமாதானம் இல்லாதனால சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த இடத்துல கனி கொடுக்காத படிக்கு இருக்கு. என்னைக்குமே என்னோட இலை உதிராத படிக்கு, என்னுடைய ரிசோர்சஸ் எனக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் போகாத படிக்கு தேவன் வழி நடத்துகிறார் என்று சொன்னால், முதலாவதாக நீங்க சமாதானமா இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு வசனத்தை கரித்து போகும்போது நீங்களே உங்களை பத்தி சோதிச்சு பாருங்க. யூ ரிஃப்ளெக்ட் யுவர் செல்ஃப். ஒரு வார்த்தை சொல்லும் போது நான் சமாதானமா இருக்கிறேனா? The first word what Jesus came to the disciple, தன்னுடைய அந்த விழா எலும்பு எல்லாம் காமிச்சு நான் தான் கிறிஸ்து, நான் உயிரோட இருக்கிறேன்னு அவங்களுக்கு அந்த உறுதியை கொடுக்கிறாரு. நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? இரண்டாவதாக அவர் என்ன செய்யறாருன்னா, பிதா என்னை அனுப்புனது போல இன்னைக்கு நான் உங்களை அனுப்புறேன். யூ ஆர் மை ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப நீங்க யாரு? உங்க நோக்கம் என்ன? இன்னைக்கு நீங்க முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோட அம்பாசடர். அம்பாசடர் தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஐயா அடியா மாமா, கூகுள் மாமாக்கு தட்டி பாருங்க, கேளுங்க வர என்ன சொல்றாருன்னு. என்னம்மா? அம்பாசடர். அம்பாசடர் வந்து ரிப்ரசன்டேட்டிவ்ல பிரதிநிதி வந்து இது. ஆனால் அம்பாசடர் என்னன்னு பாருங்க, வார்த்தை போட்டுக்கோம், அதுக்கு இருக்குன்னு ஒரு இது இருக்கு. தூதரமா? தூதரகம். தூதரகம் என்னது? தூதரகம், தூதரா, அம்பாசடர். சரி, ஏதோ ஒன்று அது தேடி இருக்கிறாரு. ஓகே, பிரதிநிதி. நீங்க என்ன பிரதிநிதித்து உலகத்துக்கு போறீங்க. அப்ப உங்களை பார்க்கும்போது இயேசுக்குள்ள புது வாழ்க்கைன்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒவ்வொருவரும் உங்களை பார்க்க போது யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்?
சரசு நானுன்றாங்க. என்ன பார்க்கணும், என்ன பார்த்தா என்ன பார்க்கணும், நானே. இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆவியானவரை பார்க்கணும். இன்னைக்கு அதுதான் இயேசு தன் சீஷகரை இன்னைக்கு சொல்லும்போது, இன்னைக்கு இந்த நாள்ல புது காலத்துல கால் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், இதுதான் உங்களோட நோக்கம். அப்ப அவர் என்ன செஞ்சார்னா ஊதுனாரு, என்னுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எப்படி அந்த சீஷருக்கு அந்த ஆவியை ஊதி கொடுத்தாரோ, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் சிறப்பாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவியோட வரங்களை கொடுத்திருக்கிறாரு. நீங்க தெரிந்து தெரியாம அறிந்து அறியாம உட்கார்ந்து இருந்தாலும் உலகத்துக்கு ஆண்டவர் நீ கருவிலே இருக்கும்போது உங்களை தெரிஞ்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாரு சொல்லும்போது, இன்னைக்கு என்னன்னு சொன்னா இந்த சிறப்பான நாள்ல, இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்து நாள்ல ஆண்டவர் முதலாவது அந்த இடத்துல எப்படி தன் சீஷருக்கு ஊதி என்னோட ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்கிறாரோ, இன்னைக்கு உட்கார்ந்துற எல்லாரும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஆவியோட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everyone who sits here, God today have granted you a spiritual gift. Whether you know or you don't know, whether you realize or don't realize, each one of you have been given a special talent. எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான தாளந்து கொடுக்கப்பட்டு அபூர்வமான ஒரு தாளந்து கொடுத்து அவருக்கு நீங்க சேவை செய்யும்படி, உங்க வாழ்க்கை அந்த இலை உதிராத படிக்கு நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்ல மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. இன்னைக்கு நீங்க வாசிச்ச அந்த பாடத்துல ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல், அது வருஷம் வாசிக்கிறோம். இந்த ஆக்ட்ஸ் 2:1-21 இந்த வசனம் என் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்னைக்கு நான் மறக்காத வசனம். என்னை யாராவது கேட்டாங்கன்னா என் வாழ்க்கையில மறக்காத வசனம். ஏன்னா நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிறகு நான் போன சபையில நான் முத தமிழ்ல வாசிச்ச வசனம், அந்த பெந்தகோஸ் நாள்ல இந்த வசனம் தான் நான் மேலே ஏறி நான் வாசிச்சேன். நான் ஆங்கில ஸ்கூல்லேருந்து வந்தேன், தமிழ் ஸ்கூலுக்கு நான் போனதில்லை. அப்போ நான் என்னென்னா, நான் தமிழ் ஆங்கில ஸ்கூல்லேருந்து நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். அப்போ இதில் ஒவ்வொரு வார்த்தை வரும், பிப்ளியா என்னென்னமோ அதெல்லாம் புரோத்தினா என்னமோ வரும். நானும் அது படித்து எப்படி இது அது ஏன்னா எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க முன்னுக்கு, நான் மேலே ஏறி படிக்கணுமே. ஸோ த ஃபர்ஸ்ட் ரீடிங் மை லைஃப் as I accepted Christ, this was my reading, Acts 2:1-21. பெந்தகோஸ்து நாள்ல தான் எனக்கு முத அந்த வேத வசனம் வாசிப்பு, அந்த வாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த 21வது வசனத்துல பேதுரு தன் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க இதெல்லாம் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த பேதுரு சொன்ன இந்த 21வது வசனம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த 21வது வசனத்தை சொல்றாரு, அவருடைய நாமத்தை வாசிங்கம்மா 21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். And everyone who calls on the name of the Lord will be saved. இந்த ஒரே ஒரு வசனத்தை அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த 21வது வசனத்தை ஆணி அடிச்ச மாதிரி ஒரு அடிச்சாரு பாருங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? Can anybody tell me? இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்காக காப்பி பின்னால இருக்கு. நான் ஒரு கப்பில் காப்பி பிடிச்சி நானே தான் குடிங்கன்னு கொடுப்பேன் வாயில். என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த பெந்தகோஸ்து வருஷம் வரப்போது ஒரு விசேஷமான நாள். அது என்ன நாள்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. என் மகன் பாடுவான், அவன் என் மகனோட ஞாபகம் வருது. என் மாதிரி அவனும் பாடுறான். இப்போ ஹாப்பி பர்த்டே டு த சர்ச், ஹாப்பி பர்த்டே டு யூ டுடே இன் திஸ் பெந்தகோஸ்ட் டே. இன்னைக்கு தான் சபை உருவாக்கப்பட்டுச்சு. 3000 பேர் பேதுரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, யார் யாரு அவரை நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னபோது இயேசுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவர் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி, இந்த நாளில் வேதத்தில் போட்டிருக்க இந்த மாதிரி நடக்கும்னு சொன்ன அந்த நாளில் அந்த சொன்ன ஒரு வார்த்தையினால 3000 பேர் அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க அறிஞ்சு ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு தாங்க சபை உருவாகுது. So every year when it comes to Pentecost, the birthday of the church, அப்போ இன்னைக்கு தான் சபை உருவாகுது. அப்போ இது ஒரு சிறப்பான நாள் அல்லவா? ஸோ அப்போ இன்னொரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா,
பேதுருக்கு எப்படி அவ்வளோ இது வந்துச்சு? ஹவ் காட் பேதுரு எப்படி மேலே ஏறி? பேதுரு யாரு? ஒரு மீனவன். ஒரு மீனவனுக்கு இப்படிலாம் பேசணும்னு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் இன்னைக்கு சொல்றேன், எப்படி பேதுரு பேசினாரோ அதே மாதிரி தைரியம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஓ மை காட், நான் பெரிய கேள்வி கேட்டுட்டேன். நீங்க பேதுருவாக்கு பிடிக்கலையா? ஒரு பேதுரு உட்காந்துருக்கிறாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ள போக வேண்டிய உங்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் பெரிய சக்தி என்னன்னு. நெக்ஸ்ட் ஸ்லைட்மா, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இன்னைக்கு உங்களுக்கு அவர் ஊதுனார்ல, ரிசீவ் மை ஹோலி ஸ்பிரிட்னு. இன்னைக்கு என் வேலையை போய் செய்ய போறீங்க. ஆனா நீங்க தனியால் அல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆள் சேர்த்து நான் கொடுக்குறேன், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர்ல இது ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது நீங்க உங்களை கேட்டுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. ஓகே, நீங்க எங்க இருக்கிற அடுத்த வசனத்துல நான் வாசிக்க சொல்லுவேன், நீங்க காது கொடுத்து கேளுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க இன்னைக்கு. வாட் இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னா என்னது? இந்த ஆவியோட வரன்னா என்னது? வாட் வி அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு தமிழ் என்னன்னா, இன்னைக்கு ஸ்பெஷல் அபிலிட்டி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. A spiritual gift is a special ability given by the grace. அப்பனா இன்னைக்கு சிறப்பான திறன் மீன்ஸ் ability. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ability is given by grace. And the next one is beauty, extraordinary power. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள அற்புதமான வலிமை உங்களுக்குள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you understand that? என்னைக்காவது நீங்க அதை நினைச்சிருக்கிறீங்களா? எனக்குள்ள யார் இருக்கிறா? எனக்குள்ள இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் எனக்கு கொடுக்குறாருன்னு என்னைக்காவது அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறார். இதுதான் நீங்க மறந்துடாதீங்க. என்னைக்குமே நீங்க கவலையில, கஷ்டத்துல, சோகத்துல கடந்து போக வேண்டிய மனுஷன் இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவி அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அது 2வது என்ன போட்டிருக்குன்னா, ஓகே மா, அடுத்த ஸ்லைட் போங்கம்மா. 8வது வசனம் எடுங்க. ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. என்ன மாதிரியான ஆண்டவர் உங்களுக்கு அந்த கனிகளை கனி இல்ல வரங்களை கொடுத்திருக்கிறார் பாருங்க. சொல்லுங்கம்மா, 8வது வசனம் வாசிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஓகே, விஸ்டம். இந்த டேலண்ட் நம்மகிட்ட இருக்கா? விஸ்டம், ஆவி இருங்க வரேன். ஞானத்தை போதிக்கும் ஒரு வரங்களை கொடுத்திருக்கிறார். அடுத்ததுமா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். விஸ்டம். அந்த விஸ்டம்னு சொல்லும்போது இன்னைக்கு எந்த காரியத்தையும் குறித்து உங்கள்கிட்ட பேசும்போது யாராவது உங்களை பார்த்து பேசுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு, உங்களால சரியான ஒரு தீர்வு கொடுக்க முடியுதா? Do you have the wisdom? இன்னைக்கு இந்த வாழ்க்கை நடக்கிறோமே, நம்ம வாயில வர வார்த்தை, நம்ம சிந்தையில வர சிந்தனை அடுத்தவங்களை பலப்படுத்துதா இல்ல அடுத்தவங்களுக்கு உபத்திரமா இருக்கா? 3வதுமா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். ஆவியினாலே விசுவாசம், that means the faith. This is another ஆவியோட வரம். இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குள்ள ஒண்ணா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் ஆவியோட வரம், இந்த கிஃப்ட். அடுத்ததுமா, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். ஆமென், ஹalleluya. குணமாக்கும் வரன், a healing gift. அது கொடுத்திருக்கிறாரா உங்களுக்கு? இங்க you cannot see here, but நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல வீட்ல இருக்கும்போது do you feel it? somebody come, எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஓகே, நெக்ஸ்ட் போங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். அற்புதங்கள், மிரக்கல், அற்புதங்கள் செய்கிற வரன் பாருங்க, என்னென்ன மாதிரி உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. நெக்ஸ்ட், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். ப்ராஃபஸி. உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நாள்ல இது நடக்கும். இதுதானே நம்ம ஒவ்வொரு வாட்டி ப்ராமிஸ் மீட்டிங்லாம் முன்னுக்கு போறோம், ஹீலிங் போறோம், முன்னுக்கு போயிடும் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வரன். ஓகேம்மா, நெக்ஸ்ட்.
வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். பகுத்தறிவு இதான் ரொம்ப முக்கியம். உங்களை சுத்தி டிசன்மென்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இன்னைக்கு உங்களை சுத்தி என்ன நடக்குது அதை உங்களால பகுத்தறிவு, உங்களால அதை ஜீர்ணிக்க முடியுமா? உங்களால அதை யோசிக்க முடியுமா? எப்படி பார்க்குறீங்க? உங்களை சுற்றி நடக்கிறத உலக பிரகாரமாக பார்க்குறீங்களா இல்லை ஆவிக்குரியமாக பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், மறந்துடாதீங்க. இதை பற்றி பேசும்போது சொல்கிறேன், நீங்கள் என்ன கடந்து போனாலும் இன்னைக்கு பாருங்கள், 2 விதமான மனுஷர்கள். ஒன்று ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மனுஷர்கள், இன்னொன்று ஆண்டவரை அறியாதவர்கள் போல் வாழுகிற மனுஷர். 2 மனுஷன் இருக்கிறாங்க. ஆவிக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருக்கிற மனுஷர்கள் வேதம் வாக்கியம் படி ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். சரிங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மூலமா பேசுவார். ஆண்டவரை அறியாதவர்கள் போல வாழ்றாங்க தெரியுமா? அவங்க கடந்து போற பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை மூலமா ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுவாங்க. எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நடக்குதுன்னா அதற்கு மறுமொழியா நீங்க எதிர்ப்பு கொடுக்காதீங்க. ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் ஆண்டவர் இது நடக்குது, இந்த காரியம் ஏன் நடக்குது, நான் எதுல சரியில்லாம இருக்கிறேன், நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேன்னா, இல்லை இது மூலியமா நான் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு ஆவி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததுமா, வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். தொடர்ந்து வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் இந்த கடைசி வரல. என்ன தெரியுமா போராட்டங்க? நிறைய பேர் இன்னைக்கு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாங்கன்னா அது அங்கீகாரம் கொடுக்காத படிக்க இருக்கிறாங்க. they don't believe in speaking in tongues. சரியா? ஒரு ஸ்பீக்கிங் நீ டங் பேசினா அந்த நீ பேசுகிற அந்த டங்கில் அதை நீ மொழி வியாக்கியானம் அப்படின்னா யூ ஹேவ் டு டிரான்ஸ்லேட், இன்டர்பிரேட். நான் என்ன பேசணும் அதை இன்டர்பிரேட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு இது இல்லையா? ஸோ அந்த இடத்துல சில நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் நிறைய போதகர்கள் கூட இருக்கிறாங்க. they don't believe in speaking in tongue, but this is individual. This is a spiritual gift given by God, written in the Bible. அப்ப அது சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்துறாரு? How does God with this spiritual gift is leading your life today? இன்னைக்கு இந்த ஆண்டருக்குள்ள புது வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ள புது வாழ்க்கைன்னு சொல்லும் போது ஒன்னாவது என்ன சொன்னாரு? எனக்கு நீ என்னோட ரிப்ரசன்டேட்டிவ், சரியா? நீ என் பிரதிநிதியா நீ வெளியே இருக்கிற. அடுத்தவங்களை பார்க்கும்போது, நீ பேசும்போது, பழகும் போது அவங்க யாரை பார்க்கணும்? என்ன பார்க்கணும். சரி, கவலைப்படாத, உனக்குள்ள பலவீனம் இருக்கு, நான் என்னோட தேற்றவாளன் உனக்கு அனுப்புறேன், என்னோட உதவியாளர் உன்னோட இருப்பாரு, நான் உன்னோட இருப்பேன், உனக்கு ஞானத்தை கொடுத்து, இப்ப சொல்ல படிச்சு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து உன்னை பலப்படுத்தி எனக்காக என் பிரதிநிதியா அந்த இடத்துல இருக்கிறேன்னு தேவன் உறுதிப்படுத்தி இப்ப உங்களை எப்படி இதை கொடுத்து அவர் செய்கிறாரு? நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. சரி, இது முன்னால பார்க்க முடிஞ்சா பாருங்க, அது கொஞ்சம் பிரைட்டா இருக்குங்க. நான் சொல்லிடுறேன். முதலாவதாக கவுன்சில், ஆலோசனை சொல்லும்போது உங்களை சுத்தி நடக்கிற காரியங்கள் ஹெல்ப் யூ டு டிசன் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கவுன்சில். அப்ப உங்களை சுத்தி நடக்கிற காரியம் எதுக்காக நடக்குதுன்னு ஆவிக்குரிய பார்வையில உங்களை பார்க்கும்படியா ஆண்டவர் வழி நடத்துறாரு. இது நம்மள்ட்ட இருக்கா? இது செக்லிஸ்ட் பாருங்க. ரெண்டாவது, ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்துல நடக்கிற காரியம் நம்ம உலக பார்வையில் அல்ல, ஆவிக்குரிய கண்களால் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உங்களை வழி நடத்துறாரு. அதை போய் செய்யறோமா? இன்னைக்கு என்ன விலை ஏறிடுச்சு? ஈராக் சண்டை போடுறாங்க, ஈரானும் அமெரிக்கா சண்டை போடுறாங்க, எல்லாமே ஏத்துறாங்க. அதனால உங்க மேசையில சாப்பாடு இல்லாம இருக்கிறீங்களா? இங்க யாராவது சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்லை என் மேசை என் வீட்டில் சாப்பிட முடியாமல் அப்படி இருக்கிறோமா? இல்லையே. ஆண்டவர் கொடுக்குறாரா இல்லையா? ஆனால் நடக்கிற சம்பவத்தை உங்கள் ஆவிக்குரிய காரியம் எப்படி பார்க்குது? காட் இஸ் இந்த ஆவி மூலமாக உங்களை சரிப்படுத்துறாரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பக்தி, ஹெல்ப் அஸ் பிடி ஹெல்ப் அஸ் டு லவ் காட் அண்ட் ஒபே. இப்போ இந்த ஆவியானோட வரங்கள் என்னன்னா, இந்த பக்தியை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற கட்டளையை நம்ம பின்பற்றி போவ ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாரு. நான்காவது fortitude, help us to overcome difficulties with faith. அப்படின்னா துணிவு.
உங்களுக்குள்ள இருக்கிற உபத்திரத்தை, கஷ்டங்களை, பாடுங்களை ஆண்டருக்குள்ள இருக்கிற உங்களோட விசுவாசத்தை வச்சே நீங்க கடந்து போக ஆவியானோட வரம் உங்களுக்கு உதவி செய்யுது, ஹெல்பிங் யூ. இதெல்லாம் நடக்குது. பட் நம்மளுக்கு தெரியுதா? கண்ணு முன்னுக்கு பார்க்கறதுல நிஜமா இருக்கு, ஆனா ஆண்டவர் பின்னால இருந்து செய்யற காரியம் அது நிஜமா இல்லையே. அடுத்தபடியாக நாலேஜ் help us to discover God's will in all things. இன்னைக்கு அதாவது நாலேஜ்னா அறிவு. அப்ப நம்மளை சுத்தி நடக்கிற சம்பவம் தேவனுடைய சித்தமா சித்தம் இல்லையா? ஆண்டவர் அதுக்கும் உதவி செய்யறாரு நம்மளுக்கு. இந்த ஆவி நம்மளுக்கு உதவி செய்யுது. அடுத்தபடியாக அண்டர்ஸ்டாண்டிங் help us to know more clearly the mysteries of faith. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிதல். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோட மிஸ்திரி தமிழ் என்ன சொல்லுவாங்க? பீட்டர் கூகுள் மாமா தட்டுங்க. மிஸ்திரி. ஓகே, அது ரொம்ப இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, மிஸ்திரி ஆஃப் ஃபேத். ஏன்னா இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா அது ஆழமான அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு உங்களை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் உங்க விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி உறுதிப்படுத்துறாரு. இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்குது. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆண்டவரை என்னை சோதித்து பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்ப நான் யாருன்னு கண்டறிவீர்கள். அப்ப இதான் அந்த மிஸ்டரி ஆஃப் ஃபேத். என்னையா? மர்மமா? வாழ்க தமிழ், எவ்வளவு அருமையான வார்த்தை, மர்மம். விசுவாசத்தின் மர்மம்னா என்ன? அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆவியான இது உதவி செய்யறாரு. உங்களை சுத்தி நடக்கிற அந்த மர்மம்லாம் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அந்த ஆவியானவர் உதவி செய்கிறாரு. கடைசியாக the fear of the Lord, கர்த்தருக்குள் பயப்படுதல். the fear of the Lord help us to desire to flee from sin and choose to please God. இன்னைக்கு இந்த ஆண்டருக்குள்ள பயந்து போகும்போது ஒன்றாவது நாம் பாவத்தை செய்யாத படிக்கு நம்மளை பாதுகாத்து தள்ளி போகவும் தேவனை மகிமைப்படுத்துவது, அது கூட இந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த நாள் பூரா ரொம்ப பேசியாச்சு. கண்டிப்பா நிறைய காரியம் நம்ம மண்டையில ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு காரியம் சொல்லியாச்சு. ஆனா இது ஒன்னா சொல்லும்போது இன்னைக்கு நம்பர் 1, ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆவியோட வரங்களை கொடுத்திருக்கிறாரு. கேன் யூ நோ டுடே திஸ் இஸ் வாட் பெந்தகோஸ்ட் இஸ் ஆல் அபவுட். பெந்தகோஸ்ட்னா என்னென்ன இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நீங்க புது வாழ்க்கையில போறீங்க. முதலாவதாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உதவியாளர் உங்களுக்கு என்ன தாளந்த கொடுத்திருக்கிறாரு. பியூட்டிஃபுல்லி she can sing, she can play piano. ஒரு உதாரணம் சொல்றேன், she is a doctor. ஆண்டவர் எப்படி உயர்த்திருக்கிறாரு. ஆவியானவருக்குள்ள வல்லமையா இருக்கும் போது அது வெளிப்படுது. அதே மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்து உங்களோட விசுவாசத்துக்கு பிரகாரமாக அதன் பிரகாரமாக எல்லாத்துக்கும் ஒரு தாளந்த கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன வரத்தை, what did God give me, what gifting do I have to serve Lord, அது நீங்க கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி. ரெண்டாவது என்ன சொன்னாரு, இன்னைக்கு எப்படி பேதுரு அந்த இடத்துல பேசி அத்தனை ஜனங்கள் அந்த சபை உருவாக்கப்பட்டுச்சோ அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? சொன்னேன் பார்த்தீங்களா, the ஸ்பெஷல் அபிலிட்டி, சிறப்பான திறன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அற்புதமான வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க தெரியுதா உங்களுக்கு? அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு, நான் எதுவுமே சாதிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அதான் இந்த பெந்தகோஸ்ட். இன்னைக்கு அந்த வல்லமை உங்கள்கிட்ட இருக்கு. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பவர் உங்களுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த சிங்கம். அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கு, தட்டி எழுப்புங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கடைசியில இப்படி பிரகாரமா நான் கொடுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு. அத உங்களுக்கு தெரியுதா? அந்த சொன்னல கவுன்சில், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேனே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அறிஞ்சிருக்கிறீங்களா? அப்ப இந்த பெந்தகோஸ்ட் நாள்ல வந்து உட்காந்துருக்கிறோம்ல, இது ஒரு பண்டிகை இல்லை. இன்னைக்கு நீங்க வாசிச்ச பாடம் மூலியமா மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு வரப்போற 23 வாரத்துல இது நடக்கும். இது நீ கடைப்பிடிச்சியானா, நீ யாருன்னு தெரிஞ்சு இதுக்குள்ள நீ வல்லமையா இருந்தியானா
உன் வாயில வர வார்த்தை எப்படின்னு பாரு. ஒரு ஆளுக்கு நீ ஜெபம் பண்ண போது என்ன வல்லமை நடக்குதுன்னு பாரு. இன்னும் உங்களுக்கு என்ன ஆண்டவர் திறன் கொடுத்தாரு. இஃப் யூ டோன்ட் நோ வாட் God has given you as gifting, please pray. Fast and pray. Ask God, Lord, what I want you to do. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு வழி இருக்கு. எதில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆவியின் திறன். எது செஞ்சால் நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் திறன். அதற்காக டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் அதுக்குள்ளே நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அது ஆவியின் வரன் இல்லை. தயவுசெய்து ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அது ஆவியின் திறன் இல்லை. சமைக்கிறீங்க, சமைச்சு அடுத்தவங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் திறன். இன்னைக்கு உன்னால் பாட முடியுது, உன்னால் வாசிக்க முடியுது, உன்னால் செய்ய முடியுது, அது ஆவியின் வரன். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நீங்கள் இன்னைக்கு என் பிரதிநிதியாக இருக்கிறீங்க. என்னை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது இயேசு ஆண்டவரை பார்க்கும்படியாக உங்களை ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய புதிய காரியங்கள் நடக்க போகுது. நான் தீர்க்க தரிசனம் கொடுக்கலங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி உரைக்கப்பட்டதில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆவியினோட அந்த 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 ஆவியோட கிஃப்டிங், இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ see where you go. கடைசி ஸ்லைட்மா. மூக்கு அடைக்குது எனக்கு. ஓகே, கடைசியாக ரொம்ப பேசியாச்சு, வாய் வலிக்க பேசியாச்சு, ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டாச்சு. இந்த 22 வாரத்தில், 23, 24 வாரத்தில் உங்களோட சரீரம், ஆவி இல்லை, உங்களுடைய மைண்ட், பாடி அண்ட் ஸ்பிரிட்மா, யாராவது படிக்க முடியுமா அதை இங்கிலீஷில்? கேன் சம்படி ரீட் லவுட்லிமா? ஐ எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குமா? மைண்ட் என்ன சொல்லுது இங்கிலீஷில் வாசிங்க. Mind, I am focused and capable of greatness. ஓகே, இந்த 24 வாரத்தில் அவங்க மைண்டில் போட்டுங்க, I am focused and capable of greatness. என்னால் நான் முழுமையான கவனத்தை செலுத்தி வல்லமையான காரியங்களை நான் சாதிக்க முடியும். இந்த 22 வாரத்தில் இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது பாடிமா, உடம்பு சொல்லுங்க. I am healthy and will take care of myself. என்னம்மா? I am healthy and I will take care of myself. I am healthy and I will take care of myself. I will take care of myself. இது சேலஞ்ச் ஆடுங்க. 22 வாரம் இந்த புது வருட நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். மை மைண்ட், ஐ கேன் அச்சீவ் எனிதிங். ஏன்னா ஆவியானவர் என்னோட இருக்கிறாரு. பாடி, ஐ am healthy and I will take care of myself. ஏன்னா ஆவியானவர் என்னோட இருக்கிறாரு. ஸ்பிரிட் என்னமா போட்டிருக்கு? God is my ground and center. God is my ground and center. ground and center. ஓகே, ஏன்னா நானா செஞ்சேன், எழுத்து சின்னதாக இருக்குமா, அதனால லைட்டு வேகமாக அடிக்குது. ஸோ த ஸ்பிரிட் என்னன்னா, தேவன் என் வாழ்க்கையில் சென்டராக இருக்கிறாரு. என்னோட எல்லா பேச்சு, எல்லா முடிவு, நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், என்ன செய்ய போகிறேன், எல்லாமே தேவனை அடிப்படையில் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இந்த 3 காரியம்தான் வாரம் இது. என்னன்னா 22 வாரத்துக்கு ஜெபம் பண்ணிங்க. நான் சும்மா அதெல்லாம் போடல. ஒவ்வொரு சீசனுக்கு தேவன் ஒரு தீமை கொடுத்து வழி நடத்துவார். இந்த பெந்தகோஸ்ட், இந்த அடுத்த வாரம் திருத்துவ திருநாள் வரப்போகுது, வில் பி கண்டினியூ பண்ணோம். ஆனால் நான் ஜெபம் பண்ண போது இந்த 2 காரியத்தை தேவன் சொன்னார். அதாவது புது வாழ்க்கை, இயேசுக்குள்ள புது வாழ்க்கை. ஒன்றாவது, எப்படி நான் அந்த வாழ்க்கையை கடந்து போகிறேன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார்ல, அந்த ஆவியானவர் அடிப்படையை வச்சு என்னுடைய மைண்ட், என்னுடைய பாடி, என்னுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணும், அந்த ஃபோக்கஸோட நான் இந்த 22 வாரத்தை கடந்து போனேன்னா, நவம்பர் முடிக்கும் போது நம்ம மறுபடியும் புது சீசன் வரப்போகிறோம். என்னது? அட்வென்ட் காலத்துக்கு வரப்போகிறோம். சாதாரண கேலண்டர் பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்கு கால் எடுத்து வைக்கும்போது இதை கடந்து போனீங்கன்னா 2027 புது சிருஷ்டியாக நீங்கள் உட்காருவீங்க. ஸோ காட் பிளஸ் யூ ஆல். இன்னைக்கு பேசுனது எல்லாம் காரியம் சும்மா கொடுத்த வாய்ப்புக்காக இல்லைங்க. இதை நான் ஜெபம் பண்ணி இந்த வருஷம் என்ன இந்த சீசன் என்ன கொண்டு போகிறீங்க ஆண்டவர் ரொம்ப இதாக பண்ண போது வெளிப்படுத்தின காரியங்கள். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அலைகள் புயல்கள் வந்தாலும் தேவன் நடுவில் இருந்து உங்களை வாழ்க்கையை வழி நடத்துகிறாரு. உங்களுக்கு வல்லமையான ஆவியை கொடுத்துருக்கிறாரு. மரத்தை மறக்காதீங்க.
தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்த்தா இந்த வசனம் உங்களுக்கு வரணும். என்னுடைய மைண்ட், என்னுடைய பாடி, என்னுடைய ஸ்பிரிட் எல்லாமே தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கு. தேவனோட ஆவி என்னுள்ள இருந்து அந்த மரத்தில் சொன்னாங்களே, நான் என்ன செஞ்சாலும் பூர்த்தியாகும். அதுதான் இந்த வாரத்தில் தேவன் கொடுக்குற நம்மளுக்கு அந்த உத்தரமாத வார்த்தை. லெட் அஸ் ப்ரே. ஜெபம் செய்வோம். இங்கே நேசிக்கிற அன்பான கிருபையான பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவரின் வரங்கள், ஆவியானவருடைய வரம் என்றால் என்ன, எப்பேற்பட்ட வரங்கள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த வரங்கள் மூலமாக என்னை எப்படி வழிநடத்துகிறார், எப்படி வழிநடத்த போகிறார், இந்த வருகிற 23, 24 வாரத்தில் நான் என்ன சாதிக்க போறேன் என் வாழ்க்கையில் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை சத்தியம் நாங்கள் கேட்கப்பட்டதினாலே, முதலாவதாக தேவனே எங்களுடைய இருதயத்தை பசுமையாக்கும். இன்று எங்களுடைய இருதயம் பசுமையான ஒரு மண்ணை போல் மாற்றி, இன்னைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக எங்களுடைய இருதயத்தில் போடப்பட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கை, நதியோரம் போடப்பட்ட வளர்க்கப்பட்ட ஒரு மரம் போல் ஒவ்வொரு காலத்திலும் கனி கொடுத்து இலை உதிராத படிக்கு, முக்கியமாக நாம் என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அனைத்தையும் பூர்த்தி வெற்றிகரமாக செய்து முடிக்க எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உற்றார் உறவினரையும் நாங்கள் பணிபுரியும் இடத்தையும் சபையும் போதகரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நம் சபையர்கள் அனைவரும் எழுந்து நின்று நேசிய விசுவாச பிரமாணத்தை வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிரார்த்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோஸ்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம். ஒரு அறிவிப்பு, இந்த புல்லட்டினில் பாருங்கள், இங்கிலீஷ் புல்லட்டினில் தமிழ் புல்லட்டின்லையும் இருக்குது. 13ஆம் தேதி 6வது மாதம் வந்து அடுத்த மாதம் ஒரு கோல்டு சர்க்கிள் வந்து ஒரு செமினார் வச்சுருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பர்சன் வந்து மார்க் தோமஸும் என் திமத்தி, அப்படி இல்லைன்னா நம்ம சபையில் தமிழ் ஆராதனை இருக்கிறாங்களா விஜயம்மா, அவங்கள்ட்ட நீங்கள் பேரை கொடுக்கலாம். எத்தனை பேர் வரீங்கன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு டீ ஏதோ ஆயத்தம் பண்ணுவாங்க. உங்களுக்கு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இப்போ ஜெப நேரத்துக்கு கடந்து சொல்லுவோம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களை நேர் ஒரு குடும்பமாக இந்த ஆராதனைக்கு கூட்டி வந்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ராஜா. நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்களித்தவரே,
நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் திருமண்டலத்தில் இருக்கிற டைசிஸ்க்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் பிஷப்பையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். குறிப்பாக கர்த்தாவே, எங்கள் சென்ட் மார்க் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. எங்கள் போதகர் ரெவரண்ட் ஏவியன் அவரோட குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெவரண்ட் வின்சன் அப்பதுரை அவருக்காக நாங்கள் இன்று செலுத்துகிறோம். அது மட்டும் ராஜா, ரெவரண்ட் தீமத்தி குடும்பத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிசிசி மெம்பர், ஒவ்வொரு லே லீடர், ஒவ்வொரு அங்கத்தினருக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தேவனே. உமது நாமத்தை அறிக்கை எடுக்கிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமைக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் சோஸ்திரம் செலுத்தி உலகமெங்கும் உள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசங்களுக்காகவும் பற்பல நிலைமைகள் அழைக்கப்பட்ட யாவருக்கும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த மலேசியா தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். 3 இன மக்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அது மட்டும் ராஜா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த பொருட்களுக்காக விலை ஏற்றமாக இருக்கிற ராஜா, கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அதிகாரம் வைப்போம் யாவருக்கும் சிறப்பாக எங்கள் யாங்கடிப்பத்துவானாகவும் அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும், பொதுவான நன்மைகளை தேடவும், இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்திற்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக நன்றி செலுத்தும் ராஜா. இந்த வாரத்தில் திருமணம் நாள், பிறந்த நாளை குறித்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை சேவிக்கவும், அவர் எங்களின் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும், எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபை அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். வியாதிஸ்தர்களுக்காகவும் துன்பப்படுகளுக்காகவும் தங்களுடைய அருமையானவர்களை எழுந்தவர்களுக்காகவும் வருந்தவர்களுக்காகவும் நம்பிக்கையற்றவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்வர்களுக்காகவும் அவர்களுடைய துன்பங்களை துடைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. இந்த நேரத்துக்காக கர்த்தாவே, எங்கள் சபையில் சேர்ந்த சகோதரி குளோரி சரஸ், அப்பா பாலசுந்தரம், அம்மா ரூட் டேனியல், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சாங், சகோதரர் கிறிஸ்துபர் ஜேக்கப், அது மட்டும் கர்த்தாவே எங்கள் பிஷப் டாக்டர் ஸ்டீபன் அபராவ், குறிப்பாக கர்த்தாவே இந்த நேரத்தில் குளோரி சரஸ் அவருடைய தம்பிக்காக குமரேசனுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அது மட்டும் ராஜா, கர்த்தாவே சகோதரி சிசிலியாக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேவனி கர்த்தாவே, இவர்களை நீர் ஆசீர்வதும். உம்முடைய இரத்தத்தினால் கர்த்தாவே இவர்களை சுகப்படுத்தும் ராஜா. சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களையும் திடமனதையும் நம்பிக்கையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். தங்க காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும், பரலோகத்தில் பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் கடவுள் தமது ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவத்தை அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை சென்று சொல்வோம்.
சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அனுகித்தருளோம். ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனி திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. எந்திரிச்சு நில்லுங்க சமாதானத்துக்கு. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கட்டுகிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வந்து சேரவே அருள் தந்து காவுமே வெந்த கோசை காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும்
வானத்தில் பூமியில் உள்ளவை எல்லாம் முடிவைகள் எல்லாம் உண்டால் உனது இது கருத்திலே வாங்கி உங்களுக்கே கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் ஏடெடுப்பது தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, உடைய ஒரே குமாரனை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மூலம் முக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விதத்திலும் சோஸ்திரங்களையும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீ சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் எங்களை நீ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, வல்லமையும் மகத்துவம் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசனா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் சோசரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. சபையார் முழங்கால் விடலாம், உட்காரலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்தின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பத்தையும் திராட்சரசமாக இந்த ஈவுகளை உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமாக அருள் புரிந்தீர். அவர் தாம் காட்டிக் கொடுக்க அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அதை பித்து தமது சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் ராபோஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்த மகிமையான பிரமத்தையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசிரியராகிய அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தை புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்தாவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் முன் நிற்கிற யாரோடும் சர்வ வல்லமேல் பிதாவே, உம்முடைய துதி பாடலை உண்மை நாங்கள் வணங்குகிறோம். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் கிறிஸ்டியன் பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசியின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் புறமும் சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிந்ததுடன் உன் இருதயத்தை அவருக்கு உனக்கு ஆகாரமாக உட்கொள்வாயாக. தேவ பண்டிகை எல்லாருக்கும் அழைப்பு உண்டு.
சோஸ்ட ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்களை நீ போஷித்ததாக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமது துதியும் மகிமையும் உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கும் இது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான சேவை சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நமது நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தத்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தை போய் ஆண்டவரை செய்யுங்கள். பிறந்த நாள், திருமண நாள், ஸ்பெஷல் பிளெஸிங், ஆராதனை முடியாத முன்னுக்கு நேற்று மாதர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள்.
சரி, மாதர் சங்கம் முடித்தா அடுத்த வாரம் வேறு ஏதாவது நிகழ்ச்சி கொண்டு வருவாங்க. இறுதி பாடலை பாடுவோம். இந்நாளிலிருந்து தேவனே இயேசுவுக்குள் புது வாழ்க்கை நாங்கள் அதை அறிந்து புரிந்து கடந்து செல்லும் போது உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், உம்முடைய பலனை தந்து தேவனே ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை கனம் கொடுக்கும்படியாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் வழிநடத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Bye.